அப்புறம் காங்கிரஸ் பற்றி பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இருக்கிற கட்சி பற்றி பேசினா பரவாயில்ல, பீகாரில் காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க முதல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் 70 இடம் கொடுத்தாரு அவர். அதில் 16 இடங்கள்ல தான் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சது. 70 இடங்கள் கொடுத்து 16 இடங்கள். தேஜஸ்வி யாதவ் அப்போ கூட சொன்னார், என்னால் ஆட்சி அமைக்க முடியாத காரணமே காங்கிரஸ் தான், காங்கிரஸுக்கு இவ்வளோ இடம். அதே தானே அவருக்கே தெரிஞ்சு போச்சு 10% கூட இருக்காது அப்படின்னு. 4% தான் அவர் ஓட்டு. அந்த 4% வாக்குகள் ஆர்ஜேடியினுடைய வாக்குகள், காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள்ங்கிறது கிளியரா தெரியுது. ஓவைசி 25 இடங்கள்ல நிற்க வைக்கிறாரு. இஸ்லாமிய கட்சி தான் அது. அந்த கட்சிக்காரங்க 2 இடத்துல ஹிந்துக்களையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க வேட்பாளர்களை. அவங்களும் வாக்குகள் பிரிப்பாங்க. இது காங்கிரஸுடைய வாக்குகள் ஒட்டு மொத்தமா போயிடும். தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவனுடைய பையன். இதுக்கு முன்னால நிதிஷ்குமாருடைய ஆட்சியில 2.5 வருஷம் அவர் துணை முதல்வராக இருந்தார். அவர் 25 இடத்துல போட்டியிடுறாரு. அவருடைய வேட்பாளர்களை வச்சு போட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு அளவுக்கு இது தேஜஸ்வி யாதவுடைய வாக்குகளை பிரிக்கத்தான் போகுது. ஏன்னா அவருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இல்லாம இருக்காது. ஆனால் ஸ்மால் எக்ஸ்டென்ட்டா அது இருக்கு. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? எஸ்ஐஆர். பாரதிய ஜனதா கட்சி, நிதிஷ்குமாருடைய ஜனதா தள் யுனைடெட், அந்த 2 கட்சிக்கும் மிகப்பெரிய சாதகமாக அமைகிறது. ஏன் அப்படின்னா லாலு பிரசாத் யாதவ் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, இன்னுமே போலி வாக்காளர்கள் போட முடியாது. பூத் கேப்சர் பண்றது இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. 65 லட்சம் வாக்காளர்கள் போயாச்சு. ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பீகாரில் ஆல்மோஸ்ட் வாக்கு எண்ணிக்கையே நெருங்கியாச்சு. இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதற்கப்புறம் சில கருத்து கணிப்புகள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பீகாரில் இன்னொரு மகாராஷ்டிரா தான். ஒன் சைடு கம்ப்ளீட்டாக. அதாவது மகாராஷ்டிராவில் 288 இடங்களில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் டாக்கரே, இவங்க 3 பேர் சேர்ந்து 50 இடங்கள் தான் வெற்றி பெற்றார்கள். பாக்கி 235 இடங்கள், 38 இடங்கள் இவங்க தான் வெற்றி பெற்றாங்க. பாஜக, சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், என்சிபி அஜித் பவார், இவங்க 3 பேர். அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம். அதே ட்ரெண்டு தான் நம்ம அங்கே பார்க்குறோம். இதுக்கு காரணம் பல இருக்குது, ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. என்னால் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. டைம் இஸ் வெரி ஷார்ட். சிலதெல்லாம் சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்? 4% வாக்கு அவர் வாங்க போகிறாரு. 10% கீழே வாங்குவேன், இல்லைன்னா நான் 40%க்கு மேலே வாங்குவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஒரு மாதம் முன்னால். அவருக்கே தெரிஞ்சு போச்சு 10% கூட இருக்காது அப்படின்ட்டு. 4% தான் அவருக்கு ஓட்டு. அந்த 4% வாக்குகள் ஆர்ஜேடியினுடைய வாக்குகள், காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள்ங்கிறது கிளியராக தெரியுது. ரெண்டாவது ஓவைசி 25 இடங்களில் நிற்க வைக்கிறாரு. முக்கியமாக இன்னொரு பெரிய விஷயம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓவைசி இஸ்லாமிய கட்சி தான் அது. அந்த கட்சிக்காரங்க 2 இடத்துல ஹிந்துக்களையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க வேட்பாளர்களை. அவங்களும் வாக்குகள் பிரிப்பாங்க. இது காங்கிரஸுடைய வாக்குகள் ஒட்டு மொத்தமாக போயிடும். 3வது ஃபேக்டர், அது ஒரு சின்ன ஃபேக்டர் தான். தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவனுடைய பையன். இதுக்கு முன்னால் நிதிஷ்குமாருடைய ஆட்சியில் 2.5 வருஷம் அவர் துணை முதல்வராக இருந்தார். அவருக்கு ஒரு அண்ணன் உண்டு, தேஜ் பிரதாப் யாதவ் அப்படின்ட்டு. அந்த அண்ணனுக்கு முதல்ல திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த திருமணம் பண்ணின அந்த பெண்ணை ஒதுக்கிட்டு இவர் இன்னொரு பெண்ணோட குடும்பம் நடத்தினார். லாலு பிரசாத் யாதவ் வீட்டில் இந்த மாதிரி அறச்செயல்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. யாராச்சும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒதுக்கி வச்சுருவாங்க. அது லாலு பிரசாத் யாதவ் உடனே அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு. அவருக்கு எம்எல்ஏ பதவி கூட பறிக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன், ஃபார் ரிமெம்பர். அவர் 25 இடத்துல போட்டியிடுறாரு. அவருடைய வேட்பாளர்களை வச்சு போட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு அளவுக்கு இது தேஜஸ்வி யாதவுடைய வாக்குகளை பிரிக்கத்தான் போகுது. ஏன்னா அவருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இல்லாமல் இருக்காது. ஆனால் ஸ்மால் எக்ஸ்டென்ட்டாக அது இருக்கலாம். ரைட்டு. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? எஸ்ஐஆர். எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? தமிழ்நாட்டில் டிஎம்கே உச்சநீதிமன்றமாக நம்மளை காப்பாற்றாதா, கள்ள ஓட்டு போட முடியாதான்னுட்டு நீங்கள் போயிட்டு இருக்கீங்கல்ல,
அந்த சம்பவம் தான் பாரதிய ஜனதா கட்சி, நிதிஷ்குமாருடைய ஜனதா தள் யுனைடெட், அந்த ரெண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய சாதகமாக அமைகிறது. ஏன் அப்படின்னா, லல்லு பிரசாத் யாதவ் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, இன்னுமே போலி வாக்காளர்கள் போட முடியாது, வாக்குகள் போட முடியாது. செத்து போனவங்க பேரில் வாக்கு போடுறது, புலம்பெயர்ந்தவர்கள் பேரில் வாக்கு போடுறது, இல்லாதவங்க பேரில் வாக்கு போடுறது, பூத் கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. 65 லட்சம் வாக்காளர்கள் போயாச்சு. பங்களாதேஷ்லேருந்து வந்து குடிபெயர்ந்த மக்களுடைய வாக்குகள் இனிமேல் போட முடியாது. க்ளீன் ஸ்லேட், ரொம்ப க்ளீனாக அந்த பட்டியல் தயாரிச்சிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ப்ளஸ்ஸு அதுலேயே உங்களுக்கு வந்து வாக் பர்சன்டேஜ் வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெண்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ்லேயும் சரி, செகண்ட் ஃபேஸ்லேயும் சரி, பீகாரில் வந்து 6 பகுதிகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கொங்கு, டெல்டா, தென் தமிழகம்ங்கிற மாதிரி ஒரு 6 இருக்குது இல்லையா? அதே மாதிரி அங்கே ஒரு 6 பகுதிகள் இருக்குது. 6 பகுதிகள்லேயுமே பெண்களுடைய வாக்குகள் தான் ஆண்கள் வாக்குகளை விட அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெண்கள் வாக்குகள் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நிதிஷ்குமாரனுடைய அந்த திட்டம், அதாவது பெண் தொழில் செய்பவர்களுக்கு, தொழில் செய்யும் பெண்களுக்கு ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா 10,000 ரூபா ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்துட்டாரு. 2 மாதம் முன்னாலேயே அதை வந்து 1,30,000 பெண்களுக்கு ஆல்ரெடி அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி போச்சு. தொழில் பண்ணுங்க. நீங்கள் தொழில் பண்ணுறது உண்மையானால், நான் திருப்பி வெற்றி பெற்ற பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் நாங்கள் கடன் கொடுப்போம், உதவி பண்ணுவோம் அப்படின்றாங்க அவங்க. அது கடனாக கொடுக்க போகிறாங்களா இல்லை கிராண்டாக கொடுக்க போகிறாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்னும் அதோட திட்டமுடைய ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லாக ஆகலை. ஆனால் இது பண்ணணும். அதாவது சம்திங் லைக் நம்ம முத்ரா லோன் இருக்குது, விஸ்வகர்மா லோன் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பேங்க்லேருந்து லோன் வாங்கிக்கலாம். 2 லட்சம், 5 லட்சம், 1 கோடி வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் தொழில் பண்ண முடியும். நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயராக மாற முடியும். 10 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து உறுதி செய்ய முடியும். அவங்களுடைய வருமானத்தை நீங்கள் உறுதி செய்ய முடியும். நாட்டின் உற்பத்தியை நீங்கள் பெருக்க முடியும். அதைத்தான் அவர் வந்து பெண்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு வருஷமாக இல்லாத ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் இதை பார்க்குறேன். இதுதான் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். தேங்க்யூ. ஓகே, அப்போ காங்கிரஸினுடைய அந்த இடங்கள் எந்த மாதிரியாக இருக்க போகுது பீகாரில்? ரொம்ப ரிலவெண்ட் கேள்வி. காங்கிரஸ் பற்றி பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இருக்கிற கட்சி பற்றி பேசினா பரவாயில்ல, பீகாரில் காங்கிரஸ் எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்க முதல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 70 இடம் கொடுத்தார் அவர். அதில் வந்து 16 இடங்களில் தான் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சது. 70 இடங்கள் கொடுத்து 16 இடங்கள். தேஜஸ்வி யாதவ் அப்போ கூட சொன்னார், என்னால் ஆட்சி அமைக்க முடியாத காரணமே காங்கிரஸ் தான், காங்கிரஸுக்கு இவ்வளோ இடம். அதே தானே தமிழ்நாட்டிலையும் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, காங்கிரஸ் கட்சி நம்மளை விட்டுட்டு ஓடி போயிருமோங்கிற அந்த பயத்துலேயே அவர் என்ன பண்ணிட்டார், 10 இடங்களை கொடுத்து 10 இடங்களையும் ஜெயிக்க வச்சுட்டாரு. அதாவது பாராளுமன்ற தொகுதிகளில். அங்கே அப்படி கிடையாது சுச்சுவேஷன். அங்கே இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு யூனிட்டி கிடையாது, ஒரு கட்டமைப்பு கிடையாது, பாப்புலர் ஓட்டு கிடையாது. பாப்புலர் ஓட்டுன்னா மக்களுடைய பேராதரவு அப்படிங்கிறது கிடையாது. அங்கே பெரிய பெரிய அண்ணன் சொன்னேன்னா காங்கிரஸ். எல்லா ஊர்லேயுமே சார் காங்கிரஸ் வந்து தம்பி தான் சார். தமிழ்நாட்டில் தம்பியாக மாறி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாச்சு. அதே மாதிரி தான் மகாராஷ்டிராலேயும் மற்ற இடங்கள்லையும் கூட இருக்குது. 3 மாநிலங்கள் தான் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு 3 இல்லை 6 மாநிலங்களில், அதாவது கர்நாடகா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த 5-6 மாநிலங்களில் மட்டும்தான் அது வந்து காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. பீகாரில் அது கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அவர் என்ன சொன்னார் இப்போ லேட்டஸ்ட்டாக, ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு, நீங்கள் வர வேண்டாம். அப்புறம் இவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணாங்க, அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசி நாள் அவங்க என்ன சார் பண்ணிக்கணும்? மோடி கடைசி நாள் பிரச்சாரம் பண்ணலை, அமித்ஷா பிரச்சாரம் பண்ணலை. ஆனால் 6ஆம் தேதி வாக்கெடுப்புன்னா 4ஆம் தேதி பிரச்சாரம் முடிவடைகிற சமயத்தில் 10ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்களிப்பு, 2வது வாக்கெடுப்பு அப்படின்னா 9ஆம் தேதி சாயங்காலம் இவர் என்ன பண்ணியிருக்கணும், ராகுல் காந்தி அங்கேயே இருந்து 2 பேரும் ஒரே மேடையில் தோன்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? பரப்புரை கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம் நடத்திருக்கணுமா வேண்டாமா? ராகுல் காந்தி என்ன பண்ணார் தெரியுமா? ஜூ பார்க்கறதுக்கு போயிட்டார், அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு போயிட்டார். அவர் கூட மற்ற
காங்கிரஸ் தலைவர்களும் போயிட்டாங்க. தலைவர் போகிறாரு ஜூ பார்க்குறதுக்கு, மிருகங்கள் பார்க்குறதுக்கு, குரங்கு, மான், நாய் எல்லாம் இருக்குமே, காட்டு நாய், அதெல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டாரு. இந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து இந்த தேர்தலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிங்கும்போது எவன் வந்து ஓட்டு போடுவாங்க? ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். தேங்க்யூ.